மனைவி சங்கீதா மனசு நொந்து போய் கண்ணீரோடு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தளபதி விஜய் வந்து ஆடி போனதா சோஷியல் மீடியா முழுக்க இப்போ ஒரு தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது கோபம் அதிகமாச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்று, அழுக ஆரம்பிச்சிருவோம். அப்படி வந்து இல்லை அப்படின்னா, நல்லாரு, சந்தோஷமாக சொல்கிறேன், நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு மனசார உண்மையிலே நல்லாருன்னு சொல்கிறவங்களும் வந்திருக்காங்க. அதாவது இந்த நல்லாருங்கிறத ரெண்டு விதத்தில் எடுத்துருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு நல்லாரு நல்லாரு அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு ரகம். நமக்கு பிடிச்சவங்க, அதாவது நாம் சந்தோஷமாக இல்லாட்டினாலும் நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக நிம்மதியாக வந்திருக்காங்க அப்படின்னா நல்லாருங்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு. இந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நிறையா லவ் ஃபெயிலியர் இந்த 90s கிட்ஸு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர்னு வந்து ஒன்று வரும். ஏப்பா இந்த தலைமுறையை சேர்க்க மாட்டேங்கன்னா, இந்த தலைமுறையில் அப்படி ஒரு கர்மாந்திரமே வந்து கிடையாது. இந்த லவ் கிவ்வு இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அதுக்கு உண்டான மரியாதையும் வந்து இல்லை. ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவள் நமக்கு கிடைக்காட்டினாலும் அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து அதை ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க. இவ்வளவு ஏங்க, நம்ம தளபதி விஜயே பூவே உனக்காக படத்தில் இந்த இது சுமையா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இது கூட வந்து ஒரு சுமையாக இருந்தாலும் சுகமான சுமங்க அப்படின்னு அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் சொல்லிட்டு போகும்போது, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், இந்த பாட்டெல்லாம் அப்படியே வந்து போட்டு அந்த படத்துல எல்லாம் வந்து முடிப்பாங்க. அது சினிமாவில் மட்டும்தான் அந்த மனுஷன் வந்து அப்படி. அதாவது நம்ம உண்மையாக லவ் பண்ண வந்து பொண்ணு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும், அவன் மனசுக்கு பிடிச்சதுன்னு சினிமாவில் பண்ணுவாப்புல. ஆனால் ரியல் லைஃப்பில் தொட்டு தாலி கட்டின ஒய்ஃபவே வந்து கழட்டி விட்டு இன்னொரு நடிகை கூட வந்து பார்த்தோன்னா சுற்றுவாங்க. சினிமாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹீரோவாக இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் ரியல் லைஃப்பில் வில்லனாக இருப்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் வில்லனாக இருக்கக்கூடிய நிறையா பேர் தான் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக வந்திருப்பாங்க. எம்ஜிஆரை விட ரொம்ப நல்ல மனுஷன் வந்து நம்பியார். நான் சொல்றது வந்து தனி மனித ஒழுக்கத்துல எல்லா விஷயத்துலையுமே. அதே மாதிரி பல பேர் வந்து இன்னைக்கு வந்து இருக்காங்க. இப்ப சங்கீதா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஏன் அவரை பத்தி வெளியில எதுவும் தப்பா இப்போ வரைக்கும் வந்து பேசல, நீங்க உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லாமே அப்படின்லாம் வந்து கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில், அவர் எங்க இருந்தாலும் வந்து நல்லா இருந்துட்டு வந்து போட்டோம், எனக்கு அவரை திட்டுறதுக்கோ இல்லை அவரை வந்து சபிக்கிறதுக்கோ இல்லை அவர் நல்லா இல்லாமல் வந்து போகணும் வந்து சொல்கிறதுக்கோ என்னால் வந்து முடியாது. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். என் மனசறிஞ்சு அதை நான் வந்து எப்பயும் எனக்கு அது தோணாது, நான் செய்யவும் மாட்டேன். அவருக்கு எது பிடிக்குதோ, அவருக்கு எது சரின்னு தோணுதோ அது வந்து பண்ணிட்டு போட்டோம். அவர் குழந்தை கிடையாது. தமிழ்நாட்டில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணுறவர். அவரோட லைஃப்பில் எது நல்லது கெட்டதுன்னு வந்து டிசைட் பண்ண தெரியாதா? அவராகவே வந்து இருக்கட்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் அவரை முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நானே வந்து டைவர்ஸ் வந்து கேட்டேன். இப்போ இந்த டைவர்ஸ் நான் வந்து வாபஸ் வாங்கினது கூட என் பசங்களோட எதிர்காலத்துக்காக. அவர் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி, இல்லை என்னோட வேல்யூ என்னன்னு வந்து புரிஞ்சு அப்போ வந்து என்னை ஏற்றுக்குருவார்ல, அந்த நாள் வரைக்கும் அவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில் சங்கீதா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி சைடு வந்து அரசல் புரசலாக வந்து பேசுகிறாங்கன்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.